உங்களுக்கு உங்களுக்கு ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் எப்படி? சாப்பாடு முறைகள்லாம் எப்படி உங்களுக்கு பிடிக்கும்? எனக்கு ஹெல்த்தியா ஃபுட்ஸ் பிடிக்கும். ரொம்ப ஹெல்த்தியா இருக்கணும், ஆரோக்கியமான உணவா இருக்கணும். ரொம்ப எண்ணெய் போட்டு ஃபுட் சாப்பிட மாட்டோம். எண்ணெய் போட்டு சாப்பிட மாட்டீங்க? ரொம்ப சாப்பிட. இந்த கிரேவி எல்லாம் வச்சு நிறைய சாப்பிடுவாங்களே இங்க, அது கொஞ்சம் சாப்பிடுவாங்க, நம்ம சாப்பிட மாட்டோம். நீங்க அங்க போய் உங்க ஃபேமிலி வெஜிடேரியன் கேள்விப்படுறேனே, ஃபேமிலி வெஜிடேரியனா? நான் தான் நான்வெஜ் சாப்பிடுவேன், ஆனா அம்மா அப்பா அக்கா தான் வெஜ் சாப்பிடுவாங்க. நீங்க வந்து நான்வெஜ் அப்பப்போ சாப்பிட்டுக்குருவீங்க? சிக்கன் டர்க்கி மட்டும் சாப்பிடுவேன் எப்போவாச்சும். மற்றபடி இது பண்ணிக்கிற மாட்டீங்க? ஓகே. இப்போ இந்த ஹெல்த்தி ஃபுட்டை நீங்க வந்து எப்போ இருந்து ஃபாலோ பண்றீங்க? ரொம்ப இப்போவே உங்களுக்கு 14 தானே, அப்போ எப்போ இருந்து இதை ஃபாலோ பண்றீங்க? ஒரு 2 வருஷம் தான். முன்னாடி நல்லா சாப்பிடுவேன் சின்ன வயசு, அம்மா சாப்பிட சுகம். அதான் இப்ப அந்த அந்த ஸ்கூல்ல ஹெல்த் பத்தி சொல்றாங்க. ஹெல்த் அவேர்னஸ் வந்து ஸ்கூல்லே உண்டா? ஸ்கூல்ல சின்ன வயசுல வந்து எந்த மாதிரி அவேர்னஸ் எல்லாம் சொல்லி தர்றாங்க? அதுக்கு இது சாப்பிட்டா என்ன நடக்கும், பாடிக்கு என்ன இருக்கு, எப்படியாக போகும், எக்ஸசைஸ் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னா எப்படி மாதிரி ஆகும், எக்ஸசைஸ் பண்ணணும்னா எப்படி மாதிரி ஆகும், நல்ல ஹெல்த்தை பற்றி ஸ்பெசிஃபிக்கா சொல்லுவாங்க. அது எப்படி கிளாஸ் ஹவர்ஸ் இருக்கா இல்ல அதுக்கு தனியா? அதுக்கு ஒரு கிளாஸ் இருக்கு, அது ஒரு பீரியட் ஹெல்த் கொடுப்பாங்க. ஓ, ஹெல்த்துக்குன்னு ஒரு வகுப்பே இருக்கு, அதுல வந்து கம்ப்ளீட்டா இதை ரியலைஸ் பண்ண விடுறாங்க. ஆமா, அதுல வந்து சொல்லி கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு அப்புறம் வீட்டுக்கு வரும்போது இந்த மாதிரி ஃபுட்டு தான் சாப்பிடணும் அப்படின்றத அங்கேயே டீச் பண்ணிடுறாங்களா? அங்கே கிளாஸ்ல டீச் பண்ணுவாங்க. டீச் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? இப்போ அவங்க டீச் பண்ணும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? அப்புறம் நான் எப்படி இது முன்னாடி சாப்பிட்றேன் நினைப்பேன். நீங்க நினைப்பீங்க? ஆமா, இது பார்த்துட்டு இனிமே சாப்பிட வேணா எப்படி முன்னாடி சாப்பிடுறேன். சரி, இப்போ அந்த மாதிரி ஹெல்த் எஜுகேஷன் வந்து டீச்சிங்கா இல்ல விஷுவலா? உங்களுக்கு ஒரு டீச்சர் இருக்கும், அதுக்கு அந்த டீச்சர்னா ஹெல்த்துக்கு ஸ்பெஷல் படிச்சிருவாங்க. அதுக்கு அந்த ஹெல்த் கிளாஸ் காலேஜ்ல எடுப்பாங்க. அதான் அதுக்கு ரெண்டுமே விஷுவலைசேஷன் வீடியோஸ் காட்டுவாங்க, அப்புறம் ஒரு டீச்சர் இருக்கும். ரெண்டுமே விஷுவலைசேஷன் இருக்கும், டீச்சிங் இருக்கும். ரெண்டுமே. இப்போ இந்த ஹெல்த் பற்றி பேசும்போது உங்களுக்கு விஷுவலைஸ் பண்ணியும் இப்போ இந்த சிடிஸ் எல்லாம் போட்டு காமிக்கிறாங்க, அதே மாதிரி நடத்துறாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? இப்போ இது மூலம் உங்களுக்கு ஹெல்த் அவேர்னஸ் நல்லா வந்துருதா? கிளாஸ்ல டீச்சர்ஸ் நல்லா சொல்லி கொடுப்பாங்க. அந்த காலேஜுக்கு போய் ஹெல்த் பத்தி படிச்சாங்க, அதான் நமக்கு நல்லா சொல்லி கொடுத்துட்டு விஷுவலைசேஷனும் இருக்கு, ரெண்டுமே கொடுப்பாங்க. இல்லை, அந்த மூலம் உங்களுக்கு வந்து இப்போ வீட்டில் வர்றீங்க, வீட்டில் வந்த உடனே உங்களுக்கு சாப்பிட சொல்கிறாங்க, அந்த மாதிரி உங்களுக்குரிய அந்த ஹெல்த் அவேர்னஸ்க்குரிய ஃபுட்டெல்லாம் வீட்டில் எல்லாம் ப்ரிப்பரேஷனாக இருக்குமா? அம்மாவுக்கு கொஞ்சம் நானும் அக்கா சொல்லி கொடுப்போம், அது இது மாதிரி பண்ணக்கூடாது, இது இனிமேல் சமயம் பண்ணக்கூடாதுன்னு. அம்மாவுக்கு வந்து இப்படியெல்லாம் எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? நம்ம அப்புறமா சொல்ல மாட்டோம், ஆனால் என்ன வேணான்னு சொல்லுவோம். என்ன வேணும்னு சொல்லுவீங்க? ஓகே ஓகே ஓகே, வெரி குட். சரி, இப்போ ஃபுட் ஹேபிட் சொல்லிட்டீங்க. இப்போ நீங்கள் அங்கேருந்து வந்திருக்கீங்க இந்தியாவுக்கு, அந்த ஊர் வந்து பெரிய கிராண்டியர் ஊர். இப்போ வெளியே வந்து பார்க்கும்போது யூஎஸ்னா யூஎஸ் சிட்டிசன், இப்போ நீங்கள் வந்து யூஎஸ் சிட்டிசன், இப்போ நான் யுவர் நாட் இந்தியன் சிட்டிசன். அப்போது அங்கே வந்து உங்களுக்கு இவ்வளோ பெரிய கிளாமர், கிராண்டியர், இவ்வளோ பெரிய விஷயமெல்லாம் இருக்கும்போது இந்த ஊருக்கு வர்றீங்களே, இந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த ட்ரெடிஷன், இந்த கலாச்சாரம், கல்ச்சர்லாம் எதுக்காக நீங்க வந்து இங்க வந்து போறீங்க? உங்களுக்கு பிடிக்கணும்ன்ற அவசியம் இருக்காங்க? அங்கேயே பிடிச்சிடலாமே எல்லாமே. ஆனா இங்க மாதிரி அங்க பண்ண மாட்டாங்க. என்ன பண்ண மாட்டாங்க? ட்ரெடிஷன்ஸ் நகா பெருசா இங்கதான் தீபாவளி, பொங்கல் இங்க நகா பண்ணுவாங்க, அங்க கொஞ்சம் பண்ண முடியாது. இல்ல பண்ண முடியாது, பட் என்ன காரணத்துக்கு உங்களை இந்த ஊர் பிடிக்குதுன்னு? ஃபேமிலிக்காக தான் வரும். என்ன ஃபேமிலிக்காக வர்றீங்க? அதாங்க பாக்குற மாமா, ஆயா, சித்தி பாக்குறதுக்கு வரும். பாக்குறதுக்காக வர்றீங்க. அந்த அந்த பாசம் இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நம்ம யூஎஸ்ல போன் வந்து பேசுவோம், ஆயா எப்ப யூஎஸ்க்கு வர, மாமா எப்ப வரன்னு கேட்போம். அப்புறம் அவங்க எப்ப இந்தியாவுக்கு வர போறேன்னு கேட்பீங்க. அப்ப அந்த இல்ல இங்க வந்த உடனே உங்களுக்கு இப்ப வச்சுங்களேன், அங்க இருந்து கிளம்பி வர்றீங்க, அங்க ஃபுல்லா இருக்கீங்க, இப்ப இங்க வந்த உடனே உங்களுக்கு என்ன ரிலாக்ஸேஷன் கிடைக்குது உங்களை எல்லாம் பார்த்த உடனே? அது இங்க வந்து நல்லா அம்மா, பாட்டி, மாமா, சித்தி எல்லா நம்ம ரிலேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம ஊரெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சுகம் கிடைக்குது? சுகம் அது அவங்க மாறிடுச்சுன்னு டிஃபரெண்டா இருக்கு. என்ன டிஃபரெண்ட் பாக்குறீங்க?
ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது அது இப்ப வரும்போது டிஃபரெண்டா இருக்கும். தம்பி இப்ப நம்ம இந்தியன் சிட்டிசனுக்குள்ள நீங்க வரும்போது இவங்களோட பழகிறது உங்களுக்கு இயற்கையா இருக்கா? இயற்கையா இருக்கு. நான் சொல்றதா சொல்லக்கூடாது. நான் சொல்றேன். நீங்க ஃபீல் பண்றீங்க. வெரி குட். அங்க அதே நேரத்துக்கு அவங்க யூஎஸ் சிட்டிசன்ஸோட நீங்க நல்லாவே நல்லா இருப்பீங்க. கொஞ்சம் பேரு கொஞ்சம் இந்தியன் பார்க்குவாங்க, கொஞ்சம் பேரை தான் பார்ப்பாங்க. ஆனா எங்க புதுசாக பார்த்தா நல்லா ஃப்ரெண்டுగా இருப்பாங்க. வெரி குட். சரி, அப்புறம் இப்போ அங்க வந்து யூஎஸ்ல வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு இங்க இருந்து பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, அங்க கூடிய பெற்றோர்கள் குழந்தைகள் எல்லாருமே ரொம்ப ஒத்து இருக்கிறது இல்ல, அல்லது பெற்றோர்களை விட்டுட்டு பிள்ளைங்க வந்து வெளியே போயிடுறாங்க, அப்படியெல்லாம் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்காங்க அப்படின்றாங்களே. இப்போ இந்த ஊர்ல அந்த மாதிரி இல்லையே, அங்க வந்து உண்மையிலேயே அவங்கவுங்க பெற்றோர்களை விட்டுட்டு இருக்கிற மாதிரி இப்போ நீங்க இருக்கீங்க இல்லையா? நீங்க வந்து அம்மா அப்பாவோட எப்படி இருக்கீங்க? எப்படி ரிலேஷன்? நான் அம்மா அப்பாவோட க்ளோஸா இருப்பேன். ஆனா 18க்கு அப்புறமா அங்க யூசுவலி 18 அப்புறமா ஒரு அடல்ட் ஆகுவாங்க. அடல்ட் நான் தனியா போவாங்க. சரி, 18க்கு பிறகு 18 கொஞ்சம் பேர் 18 வயதுக்கு பிறகு. சரி, அப்ப நான் அது கொஞ்சம் ஃபேமிலி பத்தி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதுதான் பிறகு 18க்கு அப்புறமா திருப்பி ஃபேமிலிக்கு வருவாங்க. அதோட பழகுவாங்க, நல்லா பார்ப்பாங்க. சில பேரு 18க்கு அப்புறமா தனியாவே போவாங்க. ஃபேமிலி கொஞ்சம் பேசுவாங்க, ஆனா செப்பரேட்டாவே இருப்பாங்க. அதான் இல்ல சில பேர் 18 வயதுக்கு பிறகு செப்பரேட்டாவே இருப்பாங்களா? காலேஜுக்கு போய் அப்புறமா வேலைக்கு தனியா போகும். இப்போ நீங்க உங்களுடைய உங்களை கேட்கறேன். இப்போ உங்களுக்கு இப்போ அம்மா அப்பாவோட இருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு வந்து இப்போ அமெரிக்கன் சிட்டிசன் ஆன பிறகும் உங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் அங்க வந்து இருக்க பெரிய குற்றச்சாட்டு தான், கடைசி வரைக்கும் அம்மா அப்பாவோடைய இருக்க போறேன். அப்படி இருக்க போறீங்க நீங்க? செப்பரேட்டா லிவ் பண்ண போறேன் இன்னொரு வீட்டுக்கு. ஆனா அம்மா அப்பாவோட க்ளோஸா இருக்கேன். இல்ல இப்போ நீங்க வந்து அப்ப வந்து அங்க இருந்தாலும் தொடர்ந்து அம்மா அப்பா அவங்களோட இருக்கணும், நீங்க இருக்கணும். அதுல ஒரு இல்லையா? ஏன் அந்த ஒரு டவுட் இல்ல. பட் அந்த ஊர்ல மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் அந்த கலாச்சாரத்துல இனத்துக்கு போதுமே அம்மா அப்பா அப்படின்றது சிந்தனை வராதா? அம்மா அப்பா நமக்காக தான் வாங்குறாங்க. ஏன் தனியா போகணும்? அந்த ஃபீலிங்ஸ் உங்களுக்கு இருக்கு. அது ஒண்ணும் கொஞ்சம் கூட மாறல. மாறி இருக்கா? மாறலையா? மாறல. இல்ல இன்டர்வியூக்காக சொல்றீங்களா? இது நானே என் ஹார்ட்ல இருந்து சொல்றேன். உங்க ஹார்ட்ல இருந்து சொல்றீங்க. அப்ப அம்மா அப்பாவை எப்பவுமே விட மாட்டீங்க. வெரி குட், வெரி குட், வெரி நைஸ். சரி, அடுத்து வந்து இன்னொரு விஷயம். இப்போ நீங்க வந்து அம்மா அப்பாவோட இருக்கிற மாதிரி அங்க அமெரிக்காவுல சில விஷயங்கள் நடக்குது. எப்படின்னா பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அங்கனா மனசு தான் முக்கியம். எங்க எல்லாம் இடத்துல கொஞ்சம் பேருக்கு பணம் முக்கியம் இருக்கும், ஆனா யூசுவலியா வாழ்க்கை தான் முக்கியம், ஹியூமன் தான் முக்கியம். அப்படி மனசுக்குவாங்க. இல்ல பணம் அங்க வந்து பணத்துக்கு ரொம்ப மரியாதை இருக்கு அப்படின்றாங்களே. பத்தி அங்க அப்படின்னா இல்ல, அதான் ஃபேமஸா இருப்பாங்க அதுங்க கொஞ்சம். சரி, அப்புறம் இன்னொரு விஷயம் அப்படின்னா அங்க வந்து உங்களுக்கு இந்த மெடிக்கல் சைட்ல எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான விஷயம் அப்படின்றாங்களே. ரொம்ப காசு அங்க. எப்படி? ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குன்னா வாங்கவே முடியாது. ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு, ஆனா ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு ரொம்ப பணம்.